ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன். அதாவது அடகு வச்ச நகை, பேங்கில் கூட்டுறவு வங்கியில் அடகு வச்ச நகையெல்லாம் தள்ளுபடியாக போகுது. யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடியாக போகுது, அதை பற்றின தமிழக அரசு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்று, அப்புறம் எத்தனை சவரன் வரை உங்களுக்கு இந்த வருடம் நகைக்கடன் தள்ளுபடியாகும், லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக அரசு நகைக்கடன் கடந்த 2021ஆம் ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது நகைக்கடன் பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ணாங்க. நிறைய பேருக்கு 5 சவரன் நகை தள்ளுபடி ஆச்சு. இதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாருமே கூட்டுறவு வங்கியில் தான் நம்ம நகையை அடகு வைக்கிறோம். ஏன்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி இப்போது இந்த அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வர்றதுனால நிறைய பேர் நிறைய திட்டங்களை அறிவிச்சிட்ருக்குறாங்க. எதிர்கட்சியினராகட்டும் ஆளுங்கட்சியினராகட்டும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களும் நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத பேசியிருந்தாங்க. நகைக்கடன் தள்ளுபடி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே 2021 நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆயிடுச்சு. இல்லை நிறைய பேருக்கு ஆச்சு, நிறைய பேருக்கு ஆகலை. அதில் எப்படியெல்லாம் லிஸ்ட் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு வந்தது, செகண்ட் ஒரு லிஸ்ட்டு வந்தது. இப்போ உங்களுடைய நீங்கள் உங்களுடைய நகையை நீங்கள் கூட்டுறவு வங்கியில் வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட்டுறவு வங்கியில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அதாவது மெயின்டைன்டு அக்கௌண்ட்டாக வச்சுருக்கணும். சும்மா கோல்டு லோன் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த நகைக்கடன் பயிர்க்கடன்லாம் வாங்குறீங்க, அதேமாதிரி இப்போது குழுக்களில் இருக்கிறீங்க, மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க 1 லட்சம் உங்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள்லேருந்து உங்களுக்கு 1 லட்சம் இப்போ லோனாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி லோன் கொடுக்குறாங்க. நீங்கள் குழுக்களில் இல்லாட்டிலும் இனிமேல் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கவர்மெண்ட் குழுவில் சேர்ந்தீங்க அப்படின்னா 1 லட்சம் இப்போது கொடுக்குறாங்க. வர செவ்வாய் புதனில் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் வரை லோன் கிடைக்கிது. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இவங்க வந்ததுக்கப்புறம் போன தடவை மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக அந்த வாங்கின கடன் தள்ளுபடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா குழுக்களில் நீங்கள் லோன் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக தள்ளுபடியாகும். அதே சமயம் 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி நிச்சயம் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்லில் கடன் தள்ளுபடி எதிர்பார்த்து கூட்டுறவு வங்கியில் நகையை கொண்டு வச்சு நிறைய பேர் பணம் வாங்குகிறாங்க. அதாவது நிறைய ஊர்களில் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகிடும், எலெக்ஷன்னால் தள்ளுபடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு போயிட்டு நகையை கொண்டு வைக்கிறாங்க. அதாவது இனிமேல் தானே எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுக்காக. ஸோ போன வட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாய கடன் பயிர்க்கடன் எல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு. சிறு வணிக கடன், அப்புறம் மத்திய கால கடனான கிணறு வெட்டுதல், ஆழ்துளை குழாய் கிணறு அமைத்தல், மூங்கில் வாங்குதல் போன்ற பல்வேறு கடன்கள் வழங்கப்பட்டன. அதாவது போன எலெக்ஷன் அப்போது நீங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயிர்க்கடன் தள்ளுபடியாகும், விவசாய கடன் தள்ளுபடியாகும். குழுக்களில் மகளிர் சுய உதவி குழுக்களில் நீங்கள் வாங்கியிருந்த லோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா கண்டிப்பாக தள்ளுபடியாகும். வாங்காதவங்க கண்டிப்பாக இந்த லோன் வாங்குங்க. அதற்கப்புறம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூட்டுறவு வங்கியில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். இதுக்கப்புறம் போயிட்டு நீ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லோன் வைக்கிற மாதிரி நீங்கள், அதாவது லோன் வாங்குற மாதிரி நகையை வச்சு நீங்கள் லோன் வாங்குற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கூட்டுறவு வங்கியில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. ஏன்னா
நிறைய மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் உங்களுக்கு நகையை கொண்டு வச்சுருக்குறாங்க. அதனால் இனிமேட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இதற்கு முன்னாடியே வச்சுருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வச்சு ஒரு 2-3 வருஷமானா ஆயிருக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2023, 24, 25 ஸ்டார்டிங் 23, 24 அந்த டைமில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க கூட்டுறவு வங்கியில் அப்படின்னா கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடியாகும். உங்களோட லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்போது கூட்டுறவு நிறுவனங்களில் தங்க நகைக்கடன் அடமானம் வைத்து நகைகளை அடமானம் வைத்து நகைக்கடன் பெறுவதற்காக ஏராளமானோர் படையெடுக்கின்றனர். குறிப்பாக சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் அதிக அளவில் நகைக்கடன் பெறுவதற்காக பெண்கள் ஆர்வமாக உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இனிமேட்டு வந்து நடக்காது. கண்டிப்பாக இனிமேல் கூட்டுறவு வங்கியில் நகை கடன்லாம் வந்து வைக்க முடியாது. நம்ம ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் நகைக்கடன் தள்ளுபடியாகும். அதே மாதிரி கூட்டுறவு வங்கியில் நீங்கள் ரொம்ப வருஷமாக வந்து அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும். அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட், இந்த குழுக்களில் இருந்து அப்புறம் குழு பணம் கட்டுறது, அப்புறம் வந்து விவசாய கடன் வாங்குறது, அந்த மாதிரி மெயின்டைனில் வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அதெல்லாம் வந்து கூட்டுறவு வங்கியில் நீங்கள் இணைச்சிருக்கணும். ஏன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி வந்து அறிவிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு அதுமாரி லாஸ்ட் டைம் வாங்கின ஒரு சிலருக்கு இந்த தடவை கிடைக்கலாம், இல்லை வந்து கிடைக்காமலும் போகலாம். அதிகபட்சம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வச்சுருக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும். முக்கியமாக பேன் கார்டும் ஆதார் கார்டும் உங்கள் அக்கௌண்ட்டோடு இணைச்சிருக்கணும். மொபைல் நம்பர் இணைச்சிருக்கணும். இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து கூட்டுறவு வங்கிகளில் லிஸ்ட்டு வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னா யாரெல்லாம் வந்து நகை கடன் வச்சுருக்குறாங்க, இதில் வந்து வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவங்க எவ்வளோ பேர், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க எவ்வளோ பேர், அதற்கப்புறமா எவ்வளோ நகை அடகு வச்சுருக்குறாங்க, எவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை தடவை வட்டி கட்டி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அனலைஸ் பண்ணி லிஸ்ட்டு வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து போன மாதம் வச்சுட்டு அடுத்த மாதம் வந்து நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக வந்து அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது ஒரு 2 வருஷமாகவாது இந்த நகையை வச்சு மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கணும். அதாவது 2 வருஷமானா குறைஞ்சது நீங்கள் வட்டி கட்டி திருப்பி வைக்கணும், வட்டி கட்டி திருப்பி வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் வச்சுருக்கணும். அப்படி வச்சாதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ திருப்ப முடியாதவங்களுக்கு நகையை திருப்ப முடியலை அப்படின்னு சொல்லுற அந்த ரீசன்னால் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நகைக்கடன் தள்ளுபடி வேறு யாருக்கெல்லாம் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மறக்காமல் நான் சொல்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.